டொனால்டு டிரம்பின் உளவியல் என்னவோ அந்த உளவியல் தான் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கும்பலின் உளவியலும். மோடியின் உளவியலும் டொனால்டு டிரம்பின் உளவியலும் வேறு வேறு அல்ல. இவரால் உலக போர் மூலுமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறார்களோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது. அமெரிக்க அரசின் ஆணவ போக்கை கண்டிப்பதற்காக நாம் இங்கே திரண்டிருக்கிறோம். நாடு உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு டொனால்டு டிரம்பின் அந்த நடவடிக்கை அமைந்திருந்தது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டின் பாதுகாப்புக்கான சட்டம் அவசியம்தான். அந்த நாட்டின் குடிமக்களை பாதுகாப்பதற்கான தேவை தவிர்க்க முடியாதது. அவர்களின் அனைத்து வளங்களையும் பாதுகாத்து அந்த நாட்டின் குடிமக்களை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படி மதவாதம் மக்களுக்கு எதிரானதோ, இனவாதம் மக்களுக்கு எதிரானதோ, அப்படி தேசவாதம் அல்லது தேசியவாதம் என்பதும் எதிரானதாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு சான்றுதான் இன்றைக்கு டொனால்டு டிரம்ப் பெற்றிருக்கிற வெற்றியும் அவருடைய பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன. நாம் இங்கே கண்டிப்பதற்காக கூடியிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்டித்திருக்க வேண்டும். பிரதமர் மோடி கண்டித்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்த அமெரிக்க அரசின் ஆணவ போக்கை கண்டிக்கிற வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமர் அவைக்கு வர வேண்டும், அது குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம், முழக்கங்களை எழுப்பினோம். கடைசியாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்தார். நாம் எதிர்பார்த்ததை போல விளக்கம் தந்தார். அதை நியாயப்படுத்துகிற விளக்கத்தை தந்தார். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், டொனால்டு டிரம்பின் உளவியல் என்னவோ அந்த உளவியல் தான் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி கும்பலின் உளவியலும். அவர்களுக்கும் இதே மனப்பான்மை இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சிஏஏ சட்டம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பை உமிழ்கிற சட்டம். அவர்களால் இந்திய தேசம் பாதிக்கப்படுகிறது என்கிற வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே நடந்திருக்கிற இந்த நிலை, டொனால்டு டிரம்பின் இந்த ஆணவ போக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அல்லது சில ஆண்டுகளில் இந்தியாவிலும் நடைபெறப் போகிறது. இங்கே இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றுவோம் என்கிற பெயரால் இதே போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம். மோடியின் உளவியலும் டொனால்டு டிரம்பின் உளவியலும் வேறு வேறு அல்ல. இங்கே இவர்கள் மதவெறியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலான ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். அதே போல்தான் டொனால்டு டிரம்ப் அங்கே நிற அடிப்படையிலான வாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலான தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. இதுதான் அவர்களின் உடன்பாடான ஒரு நிலைப்பாடு. இவர்களுக்கிடையிலே பெரிய எதிர்முரண்கள் இல்லை, மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. அதனால்தான் ஜெய்சங்கரால் அதை நியாயப்படுத்த முடிகிறது. டொனால்டு டிரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் எஞ்சியிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறாரோ என்கிற கவலை இன்றைக்கு உலக நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கிறது. இவரால் உலக போர் மூலுமோ என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சும் அவருடைய நிலைப்பாடுகளும் அவர் எடுக்கிற முடிவுகளும் மேம்போக்காக பார்த்தால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று எல்லோரும்
பேசிவிட்டு செல்லுகிற நிலை இருக்கிறது. ஆனால் அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், உலகளாவிய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுதான் இன்றைக்கு கவலை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபராக பொறுப்பேற்றதும் உலகத்திற்கே நேர்ந்திருக்கிற பெரும் அச்சுறுத்தலாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதே போல மூன்றாவது முறையாக சங் பரிவார் கும்பல் இந்த தேசத்தை ஆளுகிற பொறுப்பிலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருப்பது இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறார்களோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் சாதி வெறியை தூண்டுகிறார்கள். சாதி வெறியின் மூலம்தான் மதவெறியை வளர்த்தெடுக்க முடியும் என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். மதவெறியின் மூலமாக இங்கே ஒரு தேசியவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கிறார்கள். ஆக எஞ்சியுள்ள இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன சட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள், என்னென்ன பாதகங்களை இந்த மக்களுக்கு எதிராக செய்ய போகிறார்கள் என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது. இந்த சூழலில் இந்தியா பிளாக் என்கிற இந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்கிற தேவையை வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிற இந்த ஆணவ நடவடிக்கைகளை கண்டிக்கிற நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் மேற்கொண்டிருக்கிறது. இடதுசாரிகள் தான் இதை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் பிஜேபி தான் வெல்லும் என்கிற நிலை, இது எங்கே போய் முடியும்? தமிழ்நாட்டிலும் சங்க பரிவாரங்கள் காலூன்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆக தமிழ்நாட்டில் சங் பரிவார்கள் காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும். இந்திய அளவில் சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும். மதவழி அடிப்படையிலான தேசியவாதத்தை மேலும் மேலும் வலுவாக்குவதற்காக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து சதி முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டும். இந்த கோணத்தில் நாம் சிந்திக்கவும், செயல் திட்டங்களை வரையறுக்கவும், ஒருங்கிணைந்து களமாடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய களத்தில் இடதுசாரிகளோடு என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி, உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற டொனால்டு டிரம்பின் ஆணவ போக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வன்மையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.